பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ லாஸ்ட் 2 டேஸ் நம்மளால் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல. சில பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி ஏன் வீடியோ போடலன்னு கேட்ட எல்லாருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பங்குனி உத்திரம், சரிங்களா? இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். தயவு செஞ்சு எல்லாரும் வந்து கோயிலுக்கு போங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பண்ணுற பூஜையாக இருக்கட்டும், இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 365 நாளும் நமக்கு வந்து இன்னைக்கு சாமி கும்பிடுறது பழிக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் இன்னைக்கு முருகன் கோயில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் நீங்கள் போங்க. அது முருகன் பெருமாளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அம்மன் கோவில், எந்த கோயிலாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து போயிட்டு வாங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பயுமே நம்மளுடைய கமெண்ட்ஸ் நான் நிறையா படிப்பேன், ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு நான் ரீப்ளை பண்ணிடுவேன். ஸோ அதில் கேட்குற விஷயங்களை பொறுத்து நான் வந்து வீடியோஸும் போடுவேன். ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய சீக்ரெட் புக் விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணி பார்த்து நடந்திருக்குன்னு சொல்லி அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நான் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சில பேத்துக்கு வந்து பணம் தேவைப்படும், சில பேத்துக்கு கடன் அடையணும், சில பேத்துக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி சில பேத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் வாழ முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும்ல. ஸோ அது உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சரியாகிறதுக்கு தான் இந்த ஒரே ஒரு மந்த்ரா, ஜஸ்ட் 4 லைன் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ சில பேர் வந்து ஒரு 5 நாள் 10 நாள் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோன்னா ரொம்ப சுத்தபத்தமாக நம்ம வந்து ஒரு 48 டேஸ், ஒரு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது தயவுசெய்து நோட்டில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நான் என்னென்ன விஷயங்கள்ன்றதை நான் சொல்லியும் காட்டுறேன், படிச்சும் காட்டுறேன். ஸோ இது வந்து நீங்கள் வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லை கடன் அடைக்கணும், எதுனாலும் நினச்சிக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த மந்த்ரா சொல்லணும்னா இது வந்து ஒரு பில்லியனியர் மந்த்ரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீட்டெயிலாக சொல்கிறேன், நீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அது என்ன மந்த்ரா, அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன மந்த்ரா. ஸோ இது கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பேப்பரை வந்து வெளியே எடுத்துடுறேன். இப்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், டெய்லி சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் நமக்கு அது ஞாபகம் இருக்கணுங்கிறதுனால கீழே வந்து லைஃப் டைம் அப்படின்னே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஸோ அது வந்து லைஃப் டைமாக நம்ம எல்லா டைமும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா வருஷமும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மந்த்ரா வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே எடுத்திருக்கேன், மில்லினியர் மந்த்ரா. அதாவது கோடீஸ்வரங்க, லட்சாதிபதி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம பெரிய ஆள் ஆகணும், ஃபினான்ஷியலி நம்ம வந்து ரொம்ப டெவலப் ஆகணும்னா இந்த மந்த்ரா நம்ம ரெகுலராக சொல்லணும். இது ஸ்டார்டிங் டைமும் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். காலையில் 6 மணிக்கு இந்த மந்த்ரா சொல்ல ஆரம்பிக்கணுங்கிறத கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது என்ன சொல்லணுங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்ரா நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். தயவு செஞ்சு ஒரு நோட்டில் நீங்கள் வந்து இதில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே தங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ இங்கிலீஷும் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கிட்டால் தான் உங்களுக்கு அடுத்த ஃப்யூச்சரில் ஞாபகம் இருக்கும். திரும்ப என் வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. நான்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறதுக்கு காரணமே அதுதான், தெளிவாக புரிகிற மாதிரி எழுதிடுவேன். எப்போ பார்த்தாலும் நமக்கு புரிஞ்சுக்கும். ஸோ இது வந்து என்றைக்கு இந்த மந்த்ரா சொல்லணும் அப்படின்னா தேர்ஸ்டே சொல்லணும். வியாழக்கிழமை இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ காலையில் மட்டும்தாங்க இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் டைம் வந்து 6 மணி. ஸோ காலையில் தேர்ஸ்டே அன்றைக்கி காலையில் ஆரம்பிங்க. ஒரு தேர்ஸ்டே சொல்லணும்னு கிடையாது, ஆரம்பிக்கக்கூடிய நாள் தான் தேர்ஸ்டே, சரியா? ஸோ இது வந்து காலையில் 6 மணிக்கு நம்ம இதை சொல்ல ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், மார்னிங் 6:30க்குள்ளே இந்த மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க, 6:30க்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான், 3 லைன் தான் வரும். ஸோ இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா 15 தடவை சொல்லணும்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஸோ 15 நிமிஷம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து டைமர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைமர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக ஒரு தடவை இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம். 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் வந்து ரிங் அடிக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முக்கியமாக என்ன விஷயம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா
பஞ்ச பாத்திரம் சொல்லுவாங்கல்ல, சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு பயன்படுத்த மாட்டோம். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், இந்த பஞ்சபாத்திர டம்ளர்லாம் வச்சுருப்போமே சாமிக்கு தனியாக தண்ணி ஊற்றுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் ஒரே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன டம்ளர் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே பிடிச்சி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடாக ரைட் சைடெல்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 1/2 கிளாஸு. அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தர்பை, எல்லாத்துக்கும் வந்து தர்பை தெரியுமான்னு தெரியாது, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் தர்பை. இந்த தர்பையோட ஸ்பெஷாலிட்டி நிறையா இருக்குது. ஸோ இந்த தர்பை வந்து பூஜை ரூமில் கண்டிப்பாக இருக்கணும். இது வெறும் 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்மளுடைய நாட்டு மருந்து கடையில் இந்த தர்பை கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, புல்லு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும். தர்பை இருக்கிற இடத்துல நெகட்டிவிட்டியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம ட்ராவலுக்கு எங்கேயாவது போகணுன்னா கூட நம்ம பைக்கில் காரில் இந்த தர்பை வச்சுக்கிட்டோம்னா எந்த விதமான நெகட்டிவும் நம்மளை வந்து அண்டாது. அந்த அளவுக்கு தர்பை புல்லுக்கு பவர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தர்பையை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் 30 ரூபா 40 ரூபா தான் வரும், நம்ம தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது எந்த பக்கம் வைக்கணும்னா ரைட் சைடு. இப்போ நம்ம சமணம் போட்டு உட்காந்துருக்கோம்னா ரைட் சைடில் என்ன பண்ணணும், இந்த தர்பையை வச்சுக்கணும். அதே மாதிரி பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வந்து முன்னாடி வச்சுட்டு நம்ம இந்த மந்திரத்தை 15 நிமிஷம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து லைஃப் டைம் மந்திரம். டெய்லி காலையில் ஆரம்பிக்கலாம், தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக வந்து எந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் போதும் வெறும் என்ன சொல்கிறது, தரையில் உட்காரக்கூடாது. அதை நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும். இப்போ நான் நார்மலாகவே இந்த வீட்டில் வந்து ஸ்லோகம் சொல்கிறேன், அதே மாதிரி மேல்மாறல் படிக்கிறேன், கந்தர் அனுபூதி படிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நான் வந்து கீழே வந்து நான் ஏதாவது மேட்டோ துணியோ, இது நம்ம விரிப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு துணி ரெகுலராக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அந்த துணியை விரித்து உட்காந்து நீங்கள் இதை 15 நிமிஷம் வந்து படித்து முடிச்சோடனே முன்னாடி இருக்கிற அந்த 1/2 டம்ளர் டம்ளரில் தண்ணி வச்சுருப்போம்ல, அதை அப்படியே குடிச்சிடுங்க. முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இது லைஃப் டைம் நம்ம சொல்லிக்கலாம். முக்கியமாக இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்பீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க. இன்றைக்கி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கனாலும் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் இந்த மந்திரம் சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக தலை குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது வீட்டில் இருக்கிற ஜென்ஸு லேடிஸ் யாருனாலும் சொல்லலாம், குழந்தைங்க கூட இந்த மந்திராவை சொல்லலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது சொல்லலாமா, பீரியட்ஸ் டைமில் சொல்லலாமா, அந்த மாதிரிலாம் சொல்வீங்க. பீரியட்ஸ் டைமில் தான் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா தலை குளிச்சுருங்க. நான்வெஜ் முந்தின நாள் சாப்பிட்ருக்கீங்கனாலும் தலை குளிச்சுருங்க. நான் தலை குளிக்காமல் பண்ணலான்னா பண்ணுறதை சுத்தமாக பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும். உறுத்தலோடு பண்ணிங்கனாலோ இல்லை ஒரு 80% பண்ணால் போதும், 20% நம்ம ஏனாதோடான்னு பண்ணுவோம்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம மனசு குறையாக இருக்கும்போது அது நடக்காது. ஏன்னா நம்ம மனசில் நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சுத்தபத்தமாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். இதை நான் தங்கிலீஷில் தான் தெளிவாக எழுதியிருக்கிறேன். இதே மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை வாசித்து காட்டுறேன். க இ ஐ ல ஹ்ரீம், ஹ ச ஹ ஹ க ல ஹ்ரீம், ச ஹ ல ஹ்ரீம். ஸோ நான் ஃபஸ்ட்டு படித்து காட்டும்போது மேபி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ நான் அந்த மந்த்ராவை நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக வந்து தங்கிலீஷில் படிப்போம்ல அந்த மாதிரி தான். ஸோ ஈஸியாக படித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு கேஏன்னா கான்னு வாசிப்போமா, அப்படியே வாசிக்கோங்க. க இ ஐ எல்ஏனா லன்னு படிப்போம்ல, ஹ்ரீம், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து ஹ ச க ஹ ல ஹ்ரீம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ச ஹ ல ஹ்ரீம். இது வந்து லாஸ்ட்டாக வர 3 வார்த்தையும் ஹ்ரீம் அப்படின்னு முடியணும். ஸோ இது 2 தடவை 3 தடவை நீங்கள் நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ஒரு மந்த்ராவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நகர்றதுக்கும் சரி, மொத்தத்தில் நம்ம வந்து பணக்காரனாகிறதுக்குண்டான எல்லா விஷயங்களும் இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய உச்சரிப்புகள் நமக்கு கொடுத்துரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு இது நான் வந்து 10 நாள் பண்ணேன் எதுவுமே நடக்கலை, 5 நாள் பண்ணேன் நடக்கலைன்னு சொல்லாதீங்க. நம்மளுடைய நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே எடுத்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ குறைஞ்சது ஒரு 48 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது எல்லா நாளும் பண்ணுங்கள். நான் இதை வந்து ஒரே ஒரு தடவை 48 டேஸ் தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து மணி விஷயங்கள் எல்லாமே அதிகமாச்சு, ஹைக்காச்சு. அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணல. ஆனால் இதை டெய்லி யூஸ் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்கும். ஸோ இந்த டைம் கிடச்சி இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிறைய மந்த்ரா சொல்கிறதுக்கு பதிலாக இது ஒன்றே ஒன்று மட்டும் லைஃப் லாங்காக கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ பணம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டே இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், கடன் இருக்காது, எல்லாத்துக்குமே இது ஒன்றே போதும். ஏன்னா இந்த மந்த்ராவே வந்து பார்த்திங்கன்னா மில்லினியர் மந்த்ரா தான்.
ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பெரிய ஆளாக ஃபினான்ஷியலி வளர்கிறதுக்கு இந்த மந்த்ராவே சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயம் நான் கொடுத்தாலும் கீழே நிறைய பேர் டவுட் எல்லாம் கேட்குறீங்க. மோஸ்ட்லி இந்த விஷயத்துக்கு நான் டவுட்டெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் நான் வீடியோலேயே கொடுத்துட்டேன். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ டீட்டெயிலை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு நம்பிக்கையோடு பண்ணால் நிச்சயமாக நடக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா விஷயத்துமே கீழே பாசிட்டிவாக நிறைய பேர் வந்து பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதையும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கீழே தயவு செஞ்சு உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோ வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.